நம்ம எங்க கோட் வந்து குடுத்துருக்கோம், எங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, package.jsonல டைப் மாடியூல் இப்படி குடுத்தோம் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இந்த மாரி வேல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம Reactல எப்படி இம்போர்ட் பண்ணுவோமோ, அந்த மாரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த டைப் மாடியூல் நம்ம அப்படி குடுக்கலன்னா எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா, ரெக்வயர் கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். கான்ஸ்ட் நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போறோமோ, இப்ப நான் எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ண போறேன்னா, கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வயர் அதுக்குள்ள எக்ஸ்பிரஸ் மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இங்க வந்துட்டு டைரக்டா நம்ம இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாட் இஎன்வி கார்ஸ் அப்புறம் வந்து டாட் இஎன்வியை வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணதை கான்ஃபிக் பண்ணணும்ல, அது வந்து கான்ஃபிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி ஆப் தானே எக்ஸ்பிரஸ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப் டாட் லிசன் சொன்னா நம்ம எந்த போர்ட்ல ரன் ஆகுறோங்கிறத வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ ஆப் டாட் யூஸ் கார்ஸ் அப்படின்னா இந்த கார்ஸ் எதுக்காக சொன்னா ரெண்டு ஆரிஜின் வந்துட்டு ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி, அது பேரே கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். ஓகேவா? ஸோ இப்போ இது இருக்கறனால நமக்கு என்ன பெனிஃபிட்? எந்த ஒரு எரரும் இல்லாம ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருக்கு. நம்ம வந்து ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வேண்டி ரெண்டுத்தையும் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஆரிஜின் வந்து ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்காத மாதிரி. இப்போ நம்ம அதை எனேபிள் பண்ணணும்னா இந்த ஆப் டாட் யூஸ் கார்ஸ் கொடுத்தனா எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் ஏற்றணும்? கார்ஸ் டாட் என்வி எக்ஸ்பிரஸ் நோட்மான். நோட்மான் இதுக்காக நம்ம வந்து நம்மளோட ஃபைல திருப்பி திருப்பி சேவ் பண்ணி ரன் பண்ண வேண்டாம். ஸோ நோட்மான் சர்வர் டாட் ஜேஎஸ் கொடுத்தோம்னா ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நம்ம எப்பெல்லாம் சேஞ்சஸ் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் அது வந்து ரெண்டர் ஆகி திருப்பி ரன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம நோட்மான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டிபெண்டன்சிலாம் தான் போன கிளாஸ்ல ஏற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் பேக் எண்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். பேக் எண்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் நோட்டிஃபைன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிறேன். இப்போ நான் சர்வர் ஃபோல்டருக்குள்ள போகணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் சர்வர் ஃபோல்டருக்குள்ள போகிறதுக்கு சிடி சர்வர் கொடுத்தேன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள சேஞ்ச் ஆயிட்டேன். அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்றதுக்கு நம்மளோட கமெண்ட் என்னது? npm run dev. சப்போஸ் நான் இப்போ npm ஸ்டார்ட் கொடுக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசான்ல இந்த டெவ்வுக்கு பதிலாக ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா npm ஸ்டார்ட் கொடுத்தா போதும். ஓகேவா? நான் எதுக்காக ரன் டேவ் கொடுத்துருக்கேன்னா ஃப்ரண்ட் எண்டும் நம்ம ரன் டேவ் தான் கொடுப்போம். பேக் எண்ட்லயும் ரன் டேவ் கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும்ல, அதனால வேண்டி நான் ரன் டேவ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் 7000. இந்த 7000 எங்கேருந்து வந்திருக்குன்னா நான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல வச்சிருக்கேன், இஎன்வில வச்சிருக்கேன் போர்ட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அதை நான் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் போர்ட். ஸோ ப்ராசஸ்ன்ற மாடியூல்ல இந்த இஎன்வில உள்ள போர்ட் வேணும், அதனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க வந்துட்டு சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் அந்த அந்த வேல்யூ இந்த என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கு நான் இந்த ப்ராசஸ் டாட் என்வி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வேல்யூ போர்ட்ல இருந்து என்ன வேல்யூ வருதோ அது எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது கான்ஃபிக் பண்ண போறோம். என்ன கான்ஃபிக் பண்ண போறோம்னா MySQL இருக்கா, MySQL வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? 1 மினிட். நீங்க MySQL இருந்தா ஓபன் பண்ணிக்கோங்க. 1 மினிட் நான் வந்துடுறேன்.
ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா MySQL வந்து எடுத்துக்கணும். ஸோ MySQL என்னது நம்ம யூஸ் பண்ற டேட்டா பேஸ் ஓகேவா. ஸோ அங்கதான் நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இந்த கமாண்ட் லைன் கிளைண்ட் இருக்கா, இதை தான் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கணும். ஸோ ஓபன் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ண நீங்க இன்ஸ்டால் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை தான் இந்த இடத்துல போடணும் ஓகேவா. ஸோ யூசர் நேம் என்னன்னா ரூட், பாஸ்வேர்டு நீங்க ஒன்னு செட் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க ஒன்னு செட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை தான் இப்போ வந்துட்டு போடணும் ஓகேவா. ஸோ நான் என்னோட பாஸ்வேர்டு என்னன்னா ரூட், ROOT தான். ஸோ நான் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஒரே நேம் தான் வச்சிருக்கேன். அதனால நான் வந்து ரூட்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டேன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த சர்வர் வந்துட்டு வந்துடும் ஓகேவா. MySQL சர்வர் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஷோ டேட்டா பேசஸ் ஸோ இப்படி கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னென்ன டேட்டா பேஸ்லாம் என்னோட சிஸ்டம்ல இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இதுதான் ரோன்னு சொல்லுவாங்க, இது காலம் ஓகேவா. ஒன் ரோ ஒன் காலம் தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம கிரியேட் பண்ற டேபிள்ல இனிமே 2 rows 3 column அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேவா. ஸோ இது இது வந்து காலம், இது வந்து ரோ. ஒரு ஒரு ரெக்கார்டும் ரோ சரியா. MySQLன்றது ஒரு ரோ, பெடஸ்ட்ரைன் வந்து ஒரு ரோ. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரோ ஓகேவா. ஸோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு ஓகேவா. மொத்தமா எத்தனை ரோஸ் இருக்கு நம்ம கிட்ட, 13 rows இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேவா. ஆல்ரெடி நான் வந்துட்டு குயிக் நோட்ஸ்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை பாத்துட்டீங்களா. நெக்ஸ்ட் நீங்க இங்க வந்துக்கணும். இங்க வந்துட்டு கான்ஃபிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளதான் அந்த கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ்லாம் நம்ம வைக்க போறோம். எப்படி இந்த இங்க ரன் ஆகுற அப்ளிகேஷனும் இங்க இருக்கிற MySQL கனெக்ட் பண்றதுன்றதுதான் இப்ப பார்க்க போறோம் சரியா. ஸோ இந்த கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபைல், இது வந்து ஃபோல்டர் ஓகேவா. ஸோ ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுல கிரியேட் பண்ணும்போது என்ன நேம் வைக்க போறீங்கன்னா இது வந்து டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால db.js ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், அதனால நான் .jsன்னு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். ஸோ db.jsன்னு ஒரு ஃபைல் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு சரியா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா வந்து என்கிட்ட கேளுங்க ஓகே. சாட்லயோ இல்ல வந்து வாய்ஸ்லயோ கேளுங்க சரியா. நோ இஷ்யூஸ், எப்போனாலும் நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ db.js அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம வந்து MySQL வந்து நம்ம இது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு அந்த டிபெண்டன்சி தேவை, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒரு புது டெர்மினல் கிரியேட் பண்றதுக்கு இங்க பிளஸ் சிம்பிள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து லோட் ஆயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டோன்னு வந்துருமா. இப்போ நான் வந்து சேம் எங்க நமக்கு டிபெண்டன்சி வேணுமோ அந்த ஃபைல்குள்ள ரீலோகேட் ஆக்கிடும். ஸோ வந்துட்டோன்னே இப்போ நான் வந்து அந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்மளோட கமெண்ட் என்னன்னா npm i mysql2 ஓகேவா. ஸோ இதுதான் அந்த பேக்கேஜோட நேம். அதை நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடும் ஓகேவா. ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே எனக்கு எங்க வந்து வந்திருக்கும் அப்படின்னா package.jsonல எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும் இன்ஸ்டால் ஆன பேக்கேஜ் என்னதுன்ட்டு சரியா. ஸோ இப்போ நான் db.js வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ண போறேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் MySQL ஃப்ரம் MySQL2 ஓகேவா. ஸோ MySQLன்ற நேம்ல நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறேன். இங்கேயும் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரும் MySQLம் கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன இது பண்ண போறேன்னா கான்ஸ்ட் கனெக்ஷன். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கனெக்ஷன்ன்றது வேரியபிள் நேம். ஓகேவா? ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் எப்பவுமே மாறாது. அதனால நம்ம கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம். கனெக்ஷன்ன்றது நம்மளோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு எங்க இருந்து நம்ம வரப்போகுதுன்னா நம்ம இன்ஸ்டால் அந்த இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம் MySQL பேக்கேஜ்ல இருந்து. ஸோ MySQL டாட் அதுல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா கிரியேட் கனெக்ஷன். ஸோ அந்த மெத்தட்குள்ள தான் வந்துட்டு கனெக்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ண போறோம்னா ஒரு ஆப்ஜெக்டா பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நிறைய நமக்கு வேல்யூஸ் தேவைப்படுது. அது எங்க இருந்து வருதுன்னா என்விரான்மெண்ட் ஃபைல்ல இருந்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து சேஃப் வேரியபிள்ஸ். இதெல்லாம் நம்ம யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். அதனால வந்து டாட் envல வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த envல என்னென்ன வேரியபிள்ஸ் நமக்கு தேவையோ அதெல்லாம் இங்க வந்து வைக்க போறோம். ஸோ டிபி எல்லாமே கேப்ஸ்ல வச்சுக்கோங்க. ஓகே, டிபி அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் ஈக்குவல் டு நம்ம ஹோஸ்ட் வந்து இதெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கனெக்ஷன் பேராமீட்டர்ல போடும்போது எது எதுக்கு அப்படின்னு சொல்றேன். லோக்கல் ஹோஸ்ட் டிபி அண்டர்ஸ்கோர் யூசர். ஸோ யூசர் வந்து யாருன்ற மாதிரி. ஓகேவா? ரூட் டிபி அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்னதோ அதை நீங்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி MySQLல போகும்போது பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனேன், அதுக்கு வேண்டி கனெக்ஷனுக்கும் அந்த பாஸ்வேர்ட் ரெக்வயரா இருக்கும். அதனால அந்த பாஸ்வேர்டையும் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து டிபியோட போர்ட். இப்போ எப்படி நம்ம சர்வரோட போர்ட் 7000, டேட்டா பேஸ்க்கும் ஒரு போர்ட் இருக்கு. ஸோ போர்ட்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு அட்ரஸ் மாதிரி. ஸோ எல்லார் வீட்டுக்கும் அட்ரஸ் இருக்க மாதிரி டிபிக்கு ஒரு அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு அட்ரஸ், பேக் எண்டுக்கு ஒரு அட்ரஸ், நிறைய அட்ரஸஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்துட்டு டிபி அண்டர்ஸ்கோர் போர்ட். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம கிட்ட போர்ட்ன்னு இருக்கிறது வந்து சர்வரோட போர்ட். இப்போ கிரியேட் பண்றது வந்து டேட்டா பேஸோட போர்ட். இது வந்து டிஃபால்ட் நம்பர் தான், நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியாது. 3306 அப்படிங்கிறது வந்து MySQLோட போர்ட் நம்பர். இது வந்து எல்லாருமே யார் MySQL யூஸ் பண்ணாலும் இந்த போர்ட் நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் சர்வர் வந்து அப்படி கிடையாது. அது நம்ம கிரியேட் பண்ற போர்ட் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நேம். டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ அந்த நேம் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். டிபி அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ் நேம் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். யார் பார்த்தாலும் இதுதான் இதோட வேரியபிள் நேம் புரியணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸோட நேம் என்னன்னா நீங்க எதுனாலும் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் குயிக் நோட்ஸ்னு வச்சதுனால நோட்ஸ் டேக்கிங் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? மீனிங்ஃபுல்லா இல்லை. சரி, நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் நேம் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் டேட்டா பேஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நம்மளோட வேரியபிள்ஸ். இதெல்லாம் நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அதனால நான் ENVல வச்சிருக்கேன். ஓகே, எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட db.jsக்குள்ள வந்துக்கோங்க. கனெக்ஷனுக்குள்ள நான் என்ன சொல்லியிருந்தேன், நமக்கு நிறைய இது தேவைப்படுது. ஓகேவா? நிறைய பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து இங்க கொடுக்க போறோம். ஸோ நம்ம இப்போ அங்க ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட்க்கு ஒரு வேரியபிள்ல வச்சிருந்தோமா? ஸோ ஹோஸ்ட்ன்ற ஆப்ஜெக்ட்குள்ள அதுக்கு வேல்யூ கொடுக்க போறோம். இந்த கிரியேட் கனெக்ஷனுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வரப்போகுது. அந்த ஆப்ஜெக்ட்க்கு கீ வந்து ஹோஸ்ட். அந்த ஹோஸ்டோட வேல்யூ வந்துட்டு எங்க இருந்து வரப்போகுதுன்னா நமக்கு அந்த ENV ஃபைல்ல. ENV ஃபைல் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் டாட் ENV. அது இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கான்ஃபிக் பண்ணணும். டாட் என்வி டாட் கான்ஃபிக். ஓகேவா, பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இங்க எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராசஸ் மாடியூல்குள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராசஸ் டாட் இதுல இஎன்வி ஃபைல் டாட் நம்ம வச்சிருக்க நேம். ஸோ அந்த இஎன்வில நம்ம நேம் வச்சிருக்கோமா, ஹோஸ்டோட நேம். ஸோ இந்த வேரியபிள் நேமை அங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கம்மா கொடுத்து அடுத்த ஒரு டவுட். என்னமா, இஎன்வி ஃபைல் ஆக்சஸ் பண்ணனாலே ப்ராசஸ் டாட் இஎன்வி தான் போடணுமோ? ஆமாடா, ஏன்னா அந்த ப்ராசஸ் மாடியூல்குள்ள தான் கான்ஃபிகரேஷன் டீடைல் ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம எந்த ஃபைல் வச்சிருக்கோம்னா இஎன்வில வச்சிருக்கோம், ப்ராசஸ் டாட் இஎன்வி. ஓகேவா, ஸோ டாட் இஎன்வின்னு நம்ம கான்ஃபிக் பண்ணாதான் இந்த இஎன்வி யூஸ் பண்ண முடியும். ஓகேவாமா, ஓகே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கீ நம்ம வேல்யூ என்ன, கீ என்ன கொடுக்க போறோம்னா யூசர், எந்த யூசரோட கனெக்ட் பண்ண போறோம்ட்டு. ஸோ நம்ம அங்க என்ன கொடுத்துருந்தோம், ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டிபி யூசர்னு கொடுத்துருந்தோமா, டிபி அண்டர்ஸ்கோர் யூசர். ஓகேவா, ஸோ இங்க வந்து என்ன யூசருங்கிறது வந்து யாரு, டேட்டாபேஸ் யூசர். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கும் போது எல்லா யூசருமே ரூட் தான். ஸோ ரூட் டேட்டாபேஸ் யூசரோட நேம் வந்து ரூட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கீ வேல்யூ என்னதுன்னா பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நம்ம எப்படி ஒரு வெப்சைட் குள்ள லாகின் பண்ணும்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தேவைப்படுமோ, அதே மாதிரி டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும் போது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தேவைப்படும். ஓகே, பாஸ்வேர்டு வந்துட்டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டிபி அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம், எந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்தாதான் நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டிபி நேம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட். லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது வந்து என்னன்னா, நம்ம எந்த இடத்துல இருந்து ஹோஸ்ட் பண்றோம், நம்ம எங்க இருந்து யூஸ் பண்றோம், நம்ம சிஸ்டம்ல இருந்து பண்றோமா, அதை லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அது சொல்லணும். ஓகே, அதுதான் ஹோஸ்ட்ல வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு கடைசியா போர்ட். ஸோ எந்த போர்ட்ல இருந்து நம்ம நம்ம எந்த போர்ட்டுக்கு கனெக்ட் ஆக போறோம் அப்படிங்கிறது, MySQL போர்ட். அந்த போர்ட்டை வந்து ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் டிவி போர்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இப்போ கனெக்ஷனுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணிட்டோம். அதை கனெக்ட் பண்றதுக்கு கீழே தான் நம்ம வந்து கோட் எழுத போறோம். ஓகேவா, நீங்க வந்து கனெக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க நம்ம கீழே இதுக்கப்புறம் வர லைன்ஸ்ல தான் கனெக்ஷனுக்கு செட் பண்ண போறோம். கனெக்ஷன் டாட் கனெக்ட் மெத்தட், இது வந்து கிரியேட் கனெக்ஷன். கனெக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கான்ஃபிகரேஷன்லாம் செட் பண்ணிட்டு இங்க வந்து கனெக்ட் மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போறோம். அது உள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த கால் பேக் ஃபங்க்ஷனை வந்து ஆரோ ஃபங்க்ஷனா எழுதிக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷனா எந்த நேமும் இருக்காது, ஆரோ யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகேவா, இஃப் இஃப் யூஸ் பண்ணி நான் எரர் எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். இஆர்ஆர் அப்படின்னா எரர். ஓகேவா, இஃப் எரர் எரர் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கோட் வரணும் அப்படின்னா கன்சோல் எரர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல பிரிண்ட் பண்ண போறோம். கன்சோல் டாட் எரர், என்ன எரர் மெசேஜோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நமக்கு எரர்னா என்ன எரர் வர சான்சஸ் இருக்கு, டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டு. ஓகேவா, டேட்டாபேஸ் கனெக்ஷன்
கனெக்ஷன் ஃபெயில்டு. நெக்ஸ்ட் என்ன எரரோ அங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அந்த பேராமீட்டர்ல இருந்து வாங்கிக்கிறேன். err டாட் மெசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அப்படி எரர் எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் இஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இஃப் மட்டும் கொடுத்தா இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா வெளியில உள்ள பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் லாக்ல வந்துட்டு எரர் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணணும், கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணணும். கனெக்டட் டு மை எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். கனெக்ஷனும் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு ஒரு பிளாக்கும் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த கனெக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, அப்பதான் நம்ம ஃப்ரண்ட் சர்வர் ஃபைல் தான் மெயின் ஃபைல், இதுதான் ரன் ஆகும். இப்போ நம்ம இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணாதான் அந்த ஃபைல் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாதான் எனக்கு வந்துட்டு இந்த சர்வர் டாட் ஜேஎஸ்ல இம்போர்ட் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காடா? டவுட்ஸ் இல்லையா? ஓகே, இப்போ வந்து நான் இங்க இம்போர்ட் பண்றேன். இங்க இம்போர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் எனக்கு இங்க கன்சோல் லாக்ல எரர் இருக்கா இல்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு நான் நார்மலா இம்போர்ட் இங்க நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணும்போதே எனக்கு வந்து எரர் வருது. புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுறதுக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம நோட் மான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இம்போர்ட் கனெக்ஷன் ஃப்ரம் கான்ஃபிக்ல இருந்து டிபியூல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? இது வந்து கான்ஃபிக்ன்றது ஃபோல்டர், டிபிங்கிறது ஃபைல். இப்போ வந்து எனக்கு எரர் மெசேஜ் வந்திருக்கு. பிகாஸ் ஃபைனலைஸ் ரெசல்யூஷன் டிட் யூ மீன் டு இம்போர்ட் டாட் ஜேஎஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டாட் ஜேஎஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா டிபி கனெக்ஷன் ஃபைல் அன்னோன் டேட்டாபேஸ் நோட்ஸ். ஏன்னா இங்க வந்து டேட்டா பேஸே இல்ல, அதனால வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட். இங்க எனக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா அன்னோன் கனெக்ஷன் ஃபெயில்டு, டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில் அன்னோன் டேட்டாபேஸ் நோட்ஸ்ன்ற ஒரு டேட்டாபேஸே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் வந்து சொல்லியிருக்கு. அப்போ நான் இங்க என்ன பண்ணா கிரியேட் டேட்டா பேஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணும். அப்பதான் அந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிட்டு கொரி ஓகே ஒன் ரோ அஃபெக்டட்னு வந்திருக்கு. நான் இப்போ ஷோ டேட்டா பேஸ் பார்க்குறேன். அப்போ எனக்கு நோட்ஸுங்கிற டேட்டா பேஸ் டிஸ்பிளே ஆயிருக்கணும். இங்க ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த நோட்ஸ் டேட்டா பேஸ் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டேட்டா பேஸ் நம்ம வச்சிடல. இப்போ நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்ன கொரி கொடுக்கணும்? கிரியேட் டேட்டா பேஸ் நோட்ஸ்ங்கிறது டேட்டா பேஸோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிரியேட் கொடுத்தோடனே கிரியேட் ஆயிட்டு ஷோ டேட்டா பேஸ் கொடுத்து நான் அந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எதமா ரிப்பீட் பண்ணணும்? db.js ஓகேமா.
db.jsல ஃபர்ஸ்ட் நான் என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா MySQL. ஏன்னா நம்ம MySQL டேட்டாபேஸோட தான் கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதனால MySQL இதை நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம். மேனுவலா நம்ம வந்து npm i கொடுத்து இன்ஸ்டால் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து .env வந்து என்விரான்மெண்ட் ஃபைல்ல உள்ளதை ஆக்சஸ் பண்றதுக்கு வேண்டி .env கொடுத்து அதை கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ கனெக்ஷன்ற ஒரு வேரியபிள் நேம் அது வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் இந்த கனெக்ஷன் எப்பவுமே மாறாது. ஓகேவா? ஸோ அதனால கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். கனெக்ஷன் ஈக்குவல் டு எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போறோம், MySQL டாட் கிரியேட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் குள்ளதான் நம்ம கீ வேல்யூ பேரா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கொடுக்க போறோம். ஸோ எனக்கு என்னெல்லாம் தேவை, ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் டேட்டாபேஸோட போர்ட் நம்பர், இதெல்லாம் எனக்கு தேவை. ஸோ அந்த 5 பேராமீட்டர்ஸையும் கொடுத்து நான் வந்துட்டு அதோட வேல்யூவும் env ஃபைல்ல இருந்து கொடுத்துக்கிட்டேன். அப்படின்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா கனெக்ஷனோட கான்ஃபிகரேஷன் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை கனெக்ட் பண்றதுக்கு கனெக்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் மூலயமா கனெக்ட் பண்ண போறேன். அதுக்குள்ள ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கேன், எரர் இருந்தா எனக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு MySQL கனெக்டர்னு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரன் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு நோட்ஸ்ன்ற ஒரு டேட்டா பேஸே இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு எரர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், MySQL போயிட்டு என்னோட நோட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் இருக்கான்னு பாக்குறேன். இல்ல. அப்போ நான் என்ன பண்ணணும்னா கிரியேட் டேட்டாபேஸ் நோட்ஸ்ன்னு கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓகே, query வந்து ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்படி ஓகேன்னு வந்துட்டோன்னே நான் ஷோ டேட்டாபேஸ்ன்னு பாக்குறேன். அப்போ எனக்கு நோட்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு டேட்டாபேஸ்ல. இப்போ நான் போயிட்டு கண்ட்ரோல் சி மறுபடியும் npm run dev கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு கனெக்டட் டு MySQLன்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நோட்ஸ் டேட்டாபேஸ் ஃபீட் பண்ணிட்டேன். அதனால டேட்டாபேஸை போய் லொகேட் பண்ணி கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இனிமே பண்ற queryலாம் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர்லாம் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதான் லாகின் பண்ண முடியும். ஸோ அது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆத்தென்டிகேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் பார்ட் தான் பேக் எண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம பேக் எண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்ட் போகலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் பார்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு லாஜிக் எழுதணும். ஸோ இந்த மாதிரி இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இருந்தா அவங்கள வந்துட்டு டேட்டாபேஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து லாஜிக் எழுதணும். ஸோ அந்த லாஜிக்கை நான் எங்க எழுதணும்னு சொல்லியிருந்தேன், கண்ட்ரோலருக்குள்ள. ஸோ கண்ட்ரோலருக்குள்ள போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நேம் என்னன்னா ஆத்தென்டிகேஷன்ல. ஸோ அதனால ஆத் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆத் கண்ட்ரோலர். ஸோ கேமல் கேஸ்ல நேமிங் பண்ணிக்கோங்க. இது ஆத் கண்ட்ரோலர் தான் வைக்கணுமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆத்தென்டிகேஷனுக்கு வேண்டி நான் இதை கிரியேட் பண்றதுனால ஆத் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சிருக்கேன். பிகாஸ் இப்ப நான் ரவுட் கிரியேட் பண்ணனா என்ன பண்ணுவேன்னா ஆத் ரவுட்டர் அப்படின்னு வைப்பேன். ஸோ அதனால ஆத் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அந்த ஆத் கண்ட்ரோலர்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா JWT யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JWTனா நான் என்னன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் என்னங்கிறத கண்டினியூ பண்றேன். ஸோ JWT அப்படின்னா என்னன்னா JSON வெப் டோக்கன். ஓகே. JWT JSON வெப் டோக்கன். ஸோ இது வந்து JSONனா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதான் வந்து JSONனு சொல்லுவாங்க. இந்த வெப் டோக்கன் எதுக்கு வேண்டினா, இப்போ வந்துட்டு ஒரு யூசர் வராங்கன்னா அவங்கள வந்துட்டு திருப்பி திருப்பி பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுங்க, லாகின் பண்ணுங்கன்னு சொல்லாம ஒரு டிஜிட்டல் ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் ஐடி கார்டுன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த டோக்கன் வச்சுதான் அந்த வெப்சைட் வந்து இவங்க தான் இது அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா? அதான் வந்து JWT வெப் டோக்கன். அது வந்துட்டு இட்ஸ் லைக் அ டிஜிட்டல் ஐடி கார்டு. யூசர் வந்துட்டு அந்த வெப்சைட் ஃபுல்லா கேரி பண்ணிக்கலாம். ஓகே. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா
சர்வர் இருக்கா, சர்வர் வந்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சர்வர் வந்து ஒரு டோக்கன் வந்து கொடுத்துரும். ஸோ டோக்கன்னா என்னன்னு சொல்லணும்னா ஒரு லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு வேர்டா இருக்கும். ஓகேவா? அது நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி டோக்கன் வந்து என்ன பண்ணும், சர்வர் வந்து கொடுத்துரும். ஓகேவா? பாஸ்வேர்டும் இமெயில் ஐடியும் கரெக்டா இருந்துச்சுன்னா, லைக் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ப்ரௌசர் வந்து சர்வர் இதான் சர்வர். ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல, இதான் சர்வர். இந்த சர்வர் வந்து என்ன பண்ணும்னா ஒரு டோக்கன் வந்து குடுத்துரும். ஸோ அந்த யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட் கிளையன்ட் சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து சர்வர் வந்து கிளையண்ட்க்கு சென்ட் பண்ணிரும். அது வந்துட்டு யூஸ் பண்ணி ரிசோர்ஸ வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஹோல் டாஸ்க். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்றோங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த JWTல 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஹெடர், ஒன்னு வந்து பேலோட், ஒன்னு வந்து சிக்னேச்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெடர் வந்து என்னன்னு சொல்லணும்னா அது என்ன டைப் ஆஃப் டோக்கன் அப்படிங்கறத வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ பேலோட்னா டேட்டா, என்ன டேட்டா நம்ம வந்து சென்ட் பண்றோமோ அதான் வந்து பேலோடுன்னு சொல்லுவோம். பேலோட்னா ஒண்ணும் இல்ல, டேட்டா. சிக்னேச்சர்னா வந்துட்டு இப்போ வந்து என் டோக்கனை நீங்க யூஸ் பண்ண முடியாது, உங்க டோக்கனை நான் யூஸ் பண்ண முடியாது, அதான் வந்து சிக்னேச்சர். ஸோ அந்த டோக்கனை சேஞ்சே பண்ண முடியாது, எந்த ஒரு செக்யூரிட்டி பிரீச்சும் நடக்காது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம JWT யூஸ் பண்றோம். ஆத் கண்ட்ரோலர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம JWT வந்து இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. npm i JWT. JSON ஃபுல் நேம் JWT வரல அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபுல் நேம் வந்து போட்டுக்கோங்க. J ஃபார் JSON, W ஃபார் வெப், T ஃபார் டோக்கன். ஓகே. JSON ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா JavaScript Object Notation. ஓகே. இப்போ நான் என் பேக்கேஜ்ல பார்த்தேன்னா எனக்கு JSON வெப் டோக்கன் வந்து வந்திருக்கும். அதுதான் JWT ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். ஓகே. இப்போ ஆத் கண்ட்ரோல்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், JWT இம்போர்ட் பண்ணிக்க போறேன். இம்போர்ட் JWT from JSON web token இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ற யூசர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும்ல, நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, நம்ம இப்போ யூசர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இது எழுத போறோம் லாஜிக். அந்த ரிஜிஸ்டர் பண்ண யூசரோட டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், டேட்டா பேஸோடைய அந்த கனெக்ஷனை இங்க இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் கனெக்ஷனை இம்போர்ட் பண்ண போறேன். நீங்க வந்து .js வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் ரிஜிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டருக்கான லாஜிக் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ல ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ், ரெக்வெஸ்ட் யார் கொடுப்பா, கிளைண்ட். ரெஸ்பான்ஸ் வந்து சர்வர் கொடுக்கும். அதான் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். 2 பேராமீட்டர் வந்து நான் அதுல கொடுத்துருக்கேன். ஓகே. கான்ஸ்ட் இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது 2 ஃபீல்ட் தான் நான் வைக்க போறேன், இமெயிலும் பாஸ்வேர்டும். இமெயில் கமா பாஸ்வேர்ட். ஓகே. இது நான் எங்க இருந்து யூசர் கிட்ட வாங்குவேன் அப்படின்னா ரெக்வெஸ்டா தான் வாங்க போறேன். ஸோ அது ரெக்வெஸ்ட் டாட் நம்ம கிளைண்டோட பாடியில இருந்து வாங்க போறோம். ஸோ அதனால ரெக்வெஸ்ட் டாட் பாடின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இஃப் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். எதுக்காகனா இது பேரு வந்து எக்ஸ்கிளமேட்டரி மார்க் தானே. ஸோ நாட் இமெயில், இது வந்து நாட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நாட் இமெயில் அப்படின்னா ஆர்
பைப்லைன் ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லனா இது. ஓகேவா? ஸோ இமெயில் ஆர் பாஸ்வேர்ட். இல்லனா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுமா? டாட் ஸ்டேட்டஸ். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் இருக்கு. ஒர்க் ஆச்சு அப்படின்னா 200 வரும். ஓகேவா? சர்வர் சைடு எரர்னா 500 சம்திங் வரும். ஓகேவா? 400 அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட் சைடு எரர்னு அர்த்தம். 1 minute. நான் இதுதான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 into 100, 101, 102 இப்படிலாம் வந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் பர்பஸ் எரர்னு அர்த்தம். ஸோ 200 நான் சொன்னேன்னா இப்போ 200னா சக்சஸ். 200ல வரது எல்லாமே சக்சஸ் மெசேஜ். 200 ஓகே, 201 கிரியேட்டட், 202னா அக்செப்டட். ஸோ இதெல்லாம் வந்து சக்சஸ் மெசேஜ். 300ல வந்துச்சு அப்படின்னா ரீடைரக்ஷன். நீங்க இங்க இருந்து இன்னொரு சைட்டுக்கு போக போறீங்க அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது வந்து 300ல வர ஸ்டேட்டஸ் கோட்ஸ். 400ல வந்துச்சு அப்படின்னா 400ல வந்துச்சு அப்படின்னா இது என்ன கோட் அப்படின்னா வந்து கிளைண்ட் சைட்ல பண்ற எரர்னு அர்த்தம். ஓகேவா? கிளைண்ட்னா யாரு? நம்ம ஏதாச்சும் தப்பா கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 400ல வரும். ஓகேவா? 404லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ 400னா பேட் ரெக்வஸ்ட். ஸோ இந்த மாதிரி 400ல வரது எல்லாமே வந்து கிளைண்ட் சைடு எரர். 500ல வரது எல்லாமே சர்வர் சைடு எரர். ஓகேவா? ஸோ இந்த எரர் கோட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஹெச்டிடிபியோட இதுதான் பண்றோம். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் ஹேண்டில் பண்றோம். புரியுதா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் 400னா இமெயிலும் பாஸ்வேர்டும் இல்ல அப்படின்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் ஆகணும் அப்படின்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ரெக்வயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம் கிளைண்ட் கிட்ட. ஏன்னா 400 கிளைண்ட் சைடு எரர். கிளைண்ட் தான் பாஸ்வேர்டும் இல்லாம பாஸ்வேர்டும் இமெயிலும் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ண வந்தாங்கன்னா இந்த மாதிரி சொல்லணும். டாட் சென்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே தேவை. ரெண்டுமே இருந்தாதான் உங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்பதான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் வந்த இங்க ரெக்வஸ்ட்ல வந்துருமா இமெயிலும் பாஸ்வேர்டும் அவங்க அனுப்புவாங்களா? ஸோ அனுப்பும் போது இங்க என்ன பண்ண போறோம்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம். கனெக்ஷன் டாட் query. ஸோ நான் இது பேர் என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ நான் இங்க ஷோ டிபி இப்படி சொன்னேன்னா இது பேரு query. கிரியேட் டேட்டாபேஸ் சொன்னனா கிரியேட் டேட்டாபேஸ் நோட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணது இது பேரு ஒரு query. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதெல்லாம் query. அந்த மாதிரி query தான் இங்க எழுத போறோம். ஓகேவா? ஸோ query எப்படி இருக்க போகுது அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் users where இப்போ நான் இங்க இங்க என்ன எழுதிருக்கேன்னா ஒரு query கொடுத்துருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் இமெயில் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த செலக்ட்னா நம்ம இருக்கிற டேபிள்ல இருந்து எல்லா யூசர்ஸும் செலக்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். இங்க வந்துட்டு யூசருங்கிறது வந்து ஒரு டேபிளோட நேம்.
அதுக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அந்த டேபிள்ல என்னலாம் வைக்க போறோம்னா, ஒரு ஐடி, யூசரோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூசரோட பாஸ்வேர்ட். இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இந்த யூசர்ன்ற டேபிள்ல வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி யூசர் டேபிள் நம்ம வந்து டேட்டாபேஸ்ல போய் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ இமெயில் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னா, இவங்க இங்க குடுக்குற இமெயிலை யூஸ் பண்ணி இந்த இமெயில் யூஸ் பண்ணி அந்த யூசரை ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சோ அதுக்கு வந்து நம்ம யூசர் டேபிள ஃபர்ஸ்ட் இப்ப கிரியேட் பண்ணிடலாம். நீங்க எல்லாரும் MySQLக்கு வந்துட்டு போய்க்கோங்க. போயிட்டு 1 மினிட். ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. யூசர் டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு கிரியேட் டேபிள் யூசர்ஸ். ஓகேவா? யூசர்ஸ்னு எதுக்காக குடுக்குறோம்னா, நம்ம ஒரே யூசர் வைக்க போறது இல்ல. சோ நாட் சிங்குலர். ஓகேவா? சிங்குலர்ல வைக்காம ப்ளூரல்ல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் நமக்கு வேணும்னா ஐடி சொல்லியிருந்தேன். ஸோ ஐடியோட ஐடிங்கிறது வந்து இந்த ஃபீல்டு நேம். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டோட டைப் என்னன்னு சொல்லணும். அதோட டேட்டா டைப் என்னன்னு அது வந்துட்டு இன்ட். ஓகேவா? ஸோ அந்த ஃபீல்டோட டைப் வந்து இன்ட். அதுக்கப்புறம் அது என்ன கீ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது வந்து பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீனா என்னன்னா, இப்போ ஐடி வந்துட்டு நீங்களே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களை எடுத்துக்கோங்க. உங்க காலேஜ்ல உங்களுக்கு மல்டிபிள் ஐடிஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க நம்பர் 2 அப்படின்னா 2 தான். 1 அப்படின்னா 1 தான். ஸோ உங்களோட ஐடி வந்துட்டு சேஞ்சே ஆகாது. உங்களோட ஐடி இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து அதுதான் வந்து பிரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட் ஆகக்கூடாது. யூனிக்கா இருக்கணும். சரியா? அந்த ஐடியா தான் நம்ம வந்து அந்த பிரைமரி கீ தான் ஐடியா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐடியா வந்து நம்மளா ஜென்ரேட் பண்ண போறோம். யூசர்ஸ் குடுக்க மாட்டாங்க. இதான் என்னோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம ஒரு சர்வரா இருந்து நம்ம தான் அத கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஆட்டோ அண்டர்ஸ்கோர் இன்கிரிமெண்ட். ஓகேவா? அது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒண்ணா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகும். ஒரு 2 பேருக்கு ஒரே ஐடியே கிடைக்காது. ஓகேவா? அதுக்கு தான் ஆட்டோ இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இமெயில் ஐடி. ஸோ இமெயில்ன்றது ஃபீல்டு நேம். அதோட டேட்டா டைப் என்னன்னா வேர் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் கேர் அப்படின்னா என்னன்னா வேரியபிள் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்னு சொல்லிட்டேன். இன்ட்னா நம்பர். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ்னா என்னன்னா லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்பரும் லெட்டர்ஸும் சேர்ந்து வரணும். இமெயில் ஐடியில நம்பரும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அட் இருக்கும், டாட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு வேண்டி நான் என்னன்னு கொடுத்துருக்கேன்னா வேர் கேர்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அதோட டேட்டா டைப் வந்து வேர் கேர். அதுக்கு வந்து நம்ம சைஸ் சொல்லணும். எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 255ன்னு கொடுத்துருக்கேன். நீங்க லைக் எப்படி வச்சுக்கலாம், 10, 20, 30 அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் 255 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஸோ வேலிடேட் பண்ணும்போது இது வந்து நாட் நல் கொடுக்க போறோம். ஓகேவா?
நாட் நல்னா எம்டியா இருக்கக்கூடாது. இமெயில் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. யூசர் வந்து கண்டிப்பா வந்து அதை கொடுத்துருக்கணும். ஓகேவா? நாட் நல். அதுக்கப்புறம் சேம் டைம் இது வந்து யூனிக்கா இருக்கணும். இப்ப நான் கொடுத்த இமெயில் ஐடியே நீங்களும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகேவா? சேம் இமெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. எங்கேயுமே பண்ண முடியாது. ஸோ அதனால யூனிக். எப்படி பிரைமரி கீயோ அது மாதிரி யூனிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட். அதோடைய இது வந்துட்டு வேர்கேர் தான். பாஸ்வேர்டும் லெட்டர்ஸாவும் இருக்கும், நம்பர்ஸாவும் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அதுக்கு வேர்கேர் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுவும் நாட் நல்லா இருக்கணும். நாட் நல்னா பாஸ்வேர்டு இல்லாம இருக்கக்கூடாது. லாஸ்டா வந்துட்டு நான் அந்த பேராந்திசிஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் வச்சுட்டேன். ஓகே. 1 மினிட். இப்போ நான் டைரக்டா பண்ணிட்டேன். எந்த டேட்டாபேஸும் செலக்ட் பண்ணாம பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ டேட்டாபேஸ் தான் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண நோட்ஸ்ன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா யூஸ் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் நோட்ஸ்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி சிடி கிளைண்ட் சர்வர் அப்படின்னு கொடுக்குறோமோ அது மாதிரி இங்க யூஸ் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்தனா எந்த டேட்டாபேஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ள சேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இந்த query கொடுக்கணும். டேபிள் கிரியேட் பண்ண போறேன். யூசர்ஸ்ன்ற டேபிள கிரியேட் பண்ண போறேன். அதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு? ஐடி, இமெயில், பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு? 1 ரோ அஃபெக்டட் query ஓகே, 0 ரோ அஃபெக்டட்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? இங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். இந்த இதுதான் வந்துட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள ஃபைல்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் இமெயில் ஐடின்னு ஒரு வேர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். வேர் இல்லாம நம்ம இப்போ வந்து ஃபெச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா எம்டி செட்னு வந்திருக்கு. பிகாஸ் எந்த டேட்டாவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இங்க கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபீல்ட் ஒரு இமெயிலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க போய் நம்ம ஃபெச் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு டேட்டா வந்து வரும். ஓகே. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா யாருக்கும்? இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து நான் query கொடுத்துட்டேன். கம்மா வேல்யூ கொடுக்கணும்ல இமெயிலோட வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு நான் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இமெயில். இந்த இமெயில் தான் இந்த கொஸ்டின் மார்க் கிட்டக்க போய் அப்ளை ஆக போகுது. சரியா? அதுக்கப்புறம் ஒரு கமா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? எரர் அதுக்கு இதுல நான் 2 பேராமீட்டர் வந்து கொடுக்குறேன். ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்து எரர் மெசேஜ் ஹோல்ட் பண்ணும், இன்னொன்று வந்து ரிசல்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது ஹேரோ ஃபங்க்ஷனா எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் திங் வந்து இஃப் எரர் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன்ல ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ். ஸோ 500 சர்வர் சைடில் உள்ள எரர். ஓகேவா? டாட் சென்ட். என்ன சென்ட் பண்ண போறோம்? டேட்டாபேஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா இஃப் ரிசல்ட் சைஸ்
length ரிட்டர்ன்ல ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 400 டாட் சென்ட் கிளைண்ட் சைட்ல எரர். ஓகேவா? யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ஸ். இப்போ இருக்கிற இமெயில் வச்சு இன்னொருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா நம்ம என்ன மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணணும்? யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசர் வந்து கொடுக்குற பாஸ்வேர்ட் கொடுத்து தானே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர் பண்ற பாஸ்வேர்ட் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணும்போது டேட்டா பேஸ்ல டைரக்டா வந்து அந்த பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் தெரிஞ்சது அப்படின்னா நான் யூஸ் பண்ணிடுவேன்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து என்கிரிப்ட் டீக்ரிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்கிரிப்ட் பண்ணி நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த என்கிரிப்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போறோம். சரியா? ஸோ அதோட பேக்கேஜ் நேம் என்னன்னா bcrypt அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ npm i bcr ypt. ஓகேவா? bcryptனு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் பாஸ்வேர்டை வந்து ஹைட் பண்ணி ஸ்டோர் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இல்லைன்னா ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற யூசர் வந்தாங்க அப்படின்னா அதையும் சொல்றதுக்கு ஒரு கோட் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வேண்டி கோடை எழுத போறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்டர் கான்ஸ்ட் ஹேஷ்டு பாஸ்வேர்ட். ஹேஷ்டு பாஸ்வேர்ட்னா ஹைட் பண்ணி வைக்கிற பாஸ்வேர்ட். ஓகேவா? ஹேஷ்டு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு bcrypt. அதுக்கு நான் bcrypt வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் bcrypt ஃப்ரம் bcrypt. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். bcryptல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை தான் இப்போ நம்ம ஆஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? டாட் async. அதுக்கப்புறம் எதை ஆஷ் பண்ண போறோம்? பாஸ்வேர்டை. இந்த அவங்க யூசர் கொடுக்குற பாஸ்வேர்டை ரெக்வஸ்ட் டாட் பாடினா யூசர் கிட்ட கிளைண்ட் சைட்ல இருந்து வர ரெக்வஸ்ட். ஓகேவா? அது பாடியில இருந்து இருப்பாரு. ஓகே, கமா 8. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்பதான் நம்ம யூசரை இன்சர்ட் பண்ண போறோம். கனெக்ஷன் டாட் query. ஸோ இங்க எப்படி நம்ம செலக்ட் query எழுதுறோமோ இது பேர் வந்து இன்சர்ட் query. செலக்ட்னா ஃபெச் பண்றதுக்கு, இன்சர்ட்னா வந்துட்டு ஒரு நியூ யூசரை ஆட் பண்றதுக்கு. ஓகேவா? இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்? யூசர்ஸ்ன்ற டேபிள். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபீல்ட்? இமெயில், கமா பாஸ்வேர்ட். ஐடி வந்துட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? அது நம்ம அங்கேயே கோட் எழுதிட்டோம். வேல்யூஸ் ஸோ
வேல்யூஸ் வந்துட்டு இமெயிலும் பாஸ்வேர்டும். இதான் சின்டாக்ஸ். ஓகேவா? காமா இங்க வந்துட்டு நம்ம இங்க எப்படி வந்து கொஸ்டின் மார்க் போட்டு இமெயிலோட வேல்யூவை நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்தோமோ அதே மாதிரிதான் காமா கொடுத்து இதுவும் நீங்க நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துக்கலாம். நான் ஒரே லைன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிய வேண்டிய இமெயில். இப்ப நம்ம எந்த பாஸ்வேர்டை ஆட் பண்ணணும், இது வந்து யூசர் கொடுக்குற பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டை தான் நம்ம இங்க ஹேஷ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த பாஸ்வேர்டை தான் இங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? ஹேஷ் தி பாஸ்வேர்ட். தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன பண்ணிட்டோம், இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு கால் பேக் மெசேஜ் இங்க எழுதிருக்கோங்க, அதே மாதிரி இங்க எழுத போறோம். பாஸ்வேர்டு வந்து ஆட் ஆயிட்டா இல்லையான்னு யூசருக்கு தெரியணும்ல. எரர் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன்ல இஃப் பாஸ்வேர்டு யூசரும் இதுவும் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம்ன்றது, ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். சர்வர் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது, ஸ்டேட்டஸ் 500 டாட் சென்ட் எரர் ஸ்ட்ரிங் யூசர். ஓகே, யூசர் ரெஜிஸ்டர் பண்றதுல எரர் இருக்கு, சர்வர் கிட்ட இருந்து வருது, சர்வர் சைட்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சப்போஸ் இங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து எரர் டாட் மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். ஜேசான் ஃபார்மேட்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்து வரப்போகுது. மெசேஜ் யூசர் ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? யூசர்ஸ் வந்து கரெக்டா ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களோட இமெயில். ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து நம்ம காட்ட மாட்டோம்ல, அதனால பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ன கிரியேட் பண்ணிட்டோம், ரிஜிஸ்டர் லாஜிக் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? ஒரு வாட்டி இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஃபாத்திமா ஏதாச்சும் பேசுறீங்களா? உங்க மைக் ஆன்ல இருக்கு, பட் வால்யூம் எதுவும் வரல. இந்த கோட் ஃபுல்லா ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? உங்க வாய்ஸ் ஆடியபிளா இல்ல. இப்ப கேக்கா? நீங்க வேணா இது பண்ணுங்களேன், டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். ஓகேமா. இங்க வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்னா, JWT யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு bcrypt யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ல உள்ள அந்த கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோமா அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ JWT வந்து ஃபர்தரா இனிமேதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, கனெக்ஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு வரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் bcrypt வந்து பாஸ்வேர்டை ஹேஷ் பண்றதுக்கு வேண்டி மறைச்சி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம் டேட்டாபேஸ்ல. பிகாஸ் நான் வந்து நம்ம கிரியேட் பண்றவங்களே வந்து அந்த பாஸ்வேர்ட்லாம் பார்க்க கூடாது, அது வந்துட்டு ஒரு இது மாதிரி, ஸோ தப்பான செயல் மாதிரி, அது வந்து பார்க்க கூடாது. ஓகேவா? பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம வந்து மறைச்சுதான் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இமெயிலும் பாஸ்வேர்டு வச்சுதான் யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது எங்க இருந்து வாங்குறோம்னா, ரெக்வஸ்ட் கிளைண்ட் வந்து பாடியில இருந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னா கூட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்ஷன் டாட் வெரி. ஸோ இது வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் இமெயில். நம்ம இப்போ ஒரு இமெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அந்த இமெயில் வந்து இங்க வரும்.
இங்க வந்து செக் பண்ணும் அந்த இமெயில் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு. இருந்தா நமக்கு என்ன மெசேஜ் வரும்னா, இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். 400 எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, அது வந்து கிளைண்ட் சைட் எரர். நம்ம தான் தப்பா வந்து இமெயில் குடுக்குறோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் டேட்டாபேஸ்ல ஏதாச்சும் எரர் இருந்தா டேட்டாபேஸ் எரர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல, இந்த பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணும். அதுக்கு வந்து கான்ஸ்ட் ஹேஷ்டு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு bcryptன்னு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேஷ் பண்ண போறோம். ஓகேவா? ஹேஷ் சிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள பாஸ்வேர்ட் கமா 8. ஆக்சுவலி பாஸ்வேர்ட் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்குமா, ஸோ அதனால 8 கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்ஷன் டாட் query. இது வந்துட்டு யூசர் ஆல்ரெடி இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு. இது வந்து இன்சர்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து நீங்க ஸ்மால் கேஸ்ல கூட எழுதிக்கலாம். கேப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒண்ணு இருக்கணும் தெரியணுன்றதுக்காக இது எழுதியிருக்கேன். இது வந்துட்டு ஸ்மால்லே ஃபுல்லா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இன்சர்ட் இன்டூ யூசர்ஸ்ங்கிறது வந்து நம்ம டேபிள் நேம், இமெயிலும் பாஸ்வேர்டும் அதுல இருக்க ஃபீல்டு ஐடின்னு ஒரு ஃபீல்டு வச்சிருக்கோம். அந்த ஐடியை வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண மாட்டோம். அதுவா ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு வேல்யூஸ். என்ன வேல்யூஸ்ங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸை நான் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுல எதுவும் எரர் இருந்துச்சுன்னா ஒரு கால் பேக் மெசேஜ்ல எரர் இருந்துச்சுன்னா எரர் ரிஜிஸ்டரிங் யூசர் கிட்ட இருந்து ரிஜிஸ்டர் ஆகுறது எரர்னு மெசேஜ் பண்றோம். இல்ல அப்படின்னா யூசர் ரிஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இன்னொரு மெசேஜ் கரெக்டா ஆயிடுச்சுன்னா அது வந்து பண்றோம். ஓகேவா? சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஓகேவா? எக்ஸ்போர்ட் ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் வந்து இங்க தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்ம கான்ஸ்ட் கொடுக்குறோமா, இங்கே எக்ஸ்போர்ட் ரிஜிஸ்டர்னு கொடுத்தோம்னா அந்த ரிஜிஸ்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணிருக்க ரிஜிஸ்டருக்கு ரவுட் செட் பண்ணணும். ஓகே. அந்த ரவுட் செட் பண்றதுக்கு இந்த ரவுட்ஸ் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆத் ரவுட்டர். ஓகே. ஆத்துக்கான ரவுட்டர் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஆத் ரவுட்டர் .js. ஓகே. ஸோ ஆத் ரவுட்டர் ஆத் கண்ட்ரோலர் ஆத்தோட ரவுட்டர். ஓகேவா? அதுதான் ஆத் ரவுட்டர்னு ஃபைல் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரவுட்டர் எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னா எக்ஸ்பிரஸ்ல இருந்து வரப்போகுது. ஸோ அதனால இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ் மாடியூல். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஸ்ட் ரவுட்டர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு எங்க இருந்து வரும்னு சொல்லியிருந்தா எக்ஸ்பிரஸ்ல இருந்து வரும்னு சொன்னா எக்ஸ்பிரஸ் டாட் ரவுட்டர். ஓகே. எக்ஸ்பிரஸ்ல இருந்து ரவுட்டர் மெத்தடை எடுத்து அந்த ரவுட்டர் வேரியபிள்குள்ள அசைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்க கண்ட்ரோலர் அந்த லாஜிக்கை நம்ம ரவுட்டருக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இம்போர்ட். ஸோ அதை நான் கர்லி பிரேசஸ்ல கொடுத்துக்கிறேன். நம்ம நிறைய லாஜிக் எழுதுவோம், நிறைய கண்ட்ரோலர்ஸ் எழுதுவோம் அந்த இதுல. அதனால நம்ம கண்ட்ரோலர் நேம் என்ன வச்சிருந்தோம், ரிஜிஸ்டர்னு வச்சிருந்தோம். ரிஜிஸ்டர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரோலர்ஸ்ல ஆத் கண்ட்ரோல்ல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரவுட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ரவுட்டர் டாட் 1 minute. ரவுட்டர் டாட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்ல சேவ் பண்ண போறோம். ஆக்சுவலா டேட்டா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு வரப்போது அதை வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்படி பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் HTTP மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா போஸ்ட்.
டேட்டாவை டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நம்ம டேட்டாவை ஆட் தான் பண்ண போறோம். அதுக்கு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ போஸ்ட் ரவுட்டர் டாட் போஸ்ட், அதுக்கு வந்து நம்ம ஒரு யூஆர்எல் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ரிஜிஸ்டர் அப்படின்னே நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே செல்ஃப் நான் காட்டினேன். இதுதான் வந்து அந்த யூஆர்எல் ஃபீல்டுல வந்து வரும். சர்ச் ஃபீல்ட்ல இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? கமா ரிஜிஸ்டர். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக் இது வந்துட்டு ரவுட்டு, இது வந்துட்டு இந்த லாஜிக் நம்ம இங்க கண்ட்ரோலர்ல கிரியேட் பண்ண லாஜிக். ஓகேவா? முடிஞ்சது. நெக்ஸ்ட் இந்த ரவுட்டரையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரவுட்டர். ஓகே, ஸோ நம்ம ரவுட்டர் வந்து இது பண்ணிட்டோம். இதை நம்ம சர்வர் ஃபைல்ல ஆட் பண்ண போறோம். சர்வர் ஃபைலுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு இம்போர்ட் auth router from dot slash எந்த ஃபைல்ல நம்ம ரவுட்டர் வச்சுக்கோம், ரவுட்டர்ஸ் ஸ்லாஷ் auth router டாட் js. ஓகேவா? ஸோ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு டிஃபால்ட் யூஆர்எல் வந்து செட் பண்ணணும். ஓகே, ஆப் டாட் யூஸ் இது வந்து டிஃபால்ட் ரவுட்டர். ஓகேவா? ஸ்லாஷ் ஏபிஐ. ஓகே, ஆத்னால நம்ம இதை வந்து ஆத் வச்சுக்கலாம். யூடிஹெச் ஆத் கமா ஆத் ரவுட்டர். ஸோ இது புரியுதா? இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க ரவுட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுட்டர் கிரியேட் பண்றதுக்கு எக்ஸ்பிரஸ்ல இருந்து ரவுட்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரவுட்டர்ன்ற வேரியபிள்ல வச்சுக்கிட்டேன். இந்த ரவுட்டர் வேரியபிள்ல என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கமா போட்டு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து நம்மளோட யூஆர்எல், இது வந்து நம்மளோட லாஜிக். ஓகேவா? ஸோ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோங்கிறது வந்து நம்ம பண்றதுதான். இப்போ நம்ம டேட்டா சென்ட் பண்ணா போஸ்ட், ரிட்ரைவ் பண்ணா கெட், டெலீட் பண்ணணும்னா டெலீட், அப்டேட் பண்ணணும்னா புட்டு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்றதுனால போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இதை வந்துட்டு நான் சர்வர் ஃபைல இன்க்ளூட் பண்ணணும். இம்போர்ட் ஆத் ரவுட்டர் ஃப்ரம் ரவுட்டர்ஸ்ல இருந்து ஆத் ரவுட்டர் ஜேஎஸ் ஃபைல்ல இருந்து ரவுட்டர் வந்து வந்திருக்கு. அதுக்கு நான் ஒரு யூஆர்எல் செட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பேஸ் யூஆர்எல். இந்த யூஆர்எல் வச்சுதான் இந்த ரவுட்டர் யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜேசான் ஃபார்மேட்ல தான் வந்து டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும்னா ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும் டேட்டா. ஸோ அதை நம்ம ஜேசானா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு மிடில் வேர் யூஸ் பண்ணுவோம். ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசானா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்பதான் ஜேசான் ஃபார்மேட்ல நமக்கு டேட்டா வரும். அதான் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த செட்டப் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா, தண்டர் கிளைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த எக்ஸ்டென்ஷன்ல போய் நீங்க ஏத்திக்கணும். தண்டர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த தண்டர் கிளைண்ட்ல போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஏத்திக்கணும். எப்படின்னா இதான் எக்ஸ்டென்ஷன். இங்க போயிட்டு நீங்க வந்து தண்டர் கிளைண்ட்னு சர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வருதா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்துட்டு ஒரு நியூ ரெக்வஸ்ட் மேக் பண்ணிக்கோங்க. நியூ ரெக்வஸ்ட் மேக் பண்ணிட்டு நம்ம என்ன மெத்தட்ல வந்து டேட்டா சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், போஸ்ட் மெத்தட். போஸ்ட் மெத்தட்குள்ள வந்துட்டு நீங்க வந்து நம்மளோட யூஆர்எல் டைப் பண்ணணும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண யூஆர்எல் http கோலன் டபுள் ஸ்லாஷ், ஏன்னா நம்ம HTTP ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டபுள் ஸ்லாஷ் கோலன் டபுள் ஸ்லாஷ் எந்த இதுல இருந்து யூஸ் பண்றோம், லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா?
ஸோ எந்த சிஸ்டம் நம்ம சிஸ்டம்ல இருந்து யூஸ் பண்றதுனால லோக்கல் ஹோஸ்ட் நம்மளோட போர்ட் நம்பர் என்னது 7000 ஓகேவா 7000 ஸ்லாஷ் நம்மளோட டிஃபால்ட் ரவுட் என்னது டிஃபால்ட் ரவுட் ஏபிஐ ஸ்லாஷ் ஆத் அதுதான் இங்க கொடுக்கணும் ஓகே இந்த இடத்துல இங்க வந்து ஏபிஐ ஸ்லாஷ் ஆத் ஸோ நம்ம எந்த ரவுட்குள்ள போக போறோம் நம்ம ஆத் ரவுட்ல என்ன ரவுட்குள்ள போக போறோம் ரிஜிஸ்டர் ரவுட்குள்ள போக போறோம் ஓகேவா அது வந்து இது வந்து டைனமிக் அது வந்து ஸ்டாட்டிக் ஓகேவா ஸோ இது வரைக்கும் ஸ்டாட்டிக் ரவுட் இதுக்கப்புறம் கொடுக்க போறது தான் நம்மளோட டைனமிக் ரவுட் ஓகே ரிஜிஸ்டர் ஓகேவா ஸோ இப்போ நான் இப்போ வந்துட்டு இந்த ரவுட் இதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம பாடியில இருந்து டேட்டா கொடுக்கணும்ல நம்ம கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் இல்ல அதனால இங்க இருந்து நம்ம செக் பண்றோம் ஸோ பாடியில இல்லாதனால நம்மளே இங்க வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்றோம் ஓகே இமெயில் கொடுக்கணும் இமெயில் ஸோ இமெயிலோட வேல்யூ கொடுக்கணும் ஓகேவா இமெயிலோட வேல்யூ என்னன்னா infosmite @x.com ஸோ நானே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா கமா பாஸ்வேர்ட் கொடுக்கணுமா ஸோ பாஸ்வேர்ட் கோலன் நான் வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ண போறேன் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் நம்மளோட ஆப்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண போறேன் சரியா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்போ சென்ட் அப்படின்னா எனக்கு என்ன கனெக்ஷன் வாஸ் ரெஃப்யூஸ் பை சர்வர் சர்வர்ல ஏதோ எரர் இருக்கு ஓகே ஸோ என்ன எரர்னா கேனாட் ஃபைண்ட் த மாடியூல் ஆத் கண்ட்ரோலர் இம்போர்ட்டட் 1 மினிட் நான் செக் பண்றேன்னுட்டு இங்க ரவுட்டர் இங்க வந்து .js கொடுக்கணும் ஓகேவாமா எக்ஸ்டென்ஷனோட கொடுத்து பழகிக்கோங்க இப்போ நான் போயிட்டு மறுபடியும் சென்ட் கொடுக்குறேன் எனக்கு என்ன ஆயிடுச்சு யூசர் ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்படி என்னன்னா யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லாஜிக் நம்ம கரெக்டா அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்துட்டு நம்ம டேட்டா பேஸ்ல வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண யூசர் வந்து வந்திருக்கும் நான் என்னன்னு கிரியேட் பண்ணேன் infosmite@x.com கிரியேட் பண்ணேன் அப்புறம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்திருந்தேன் 1 2 3 கொடுத்திருந்தேன் இப்போ எனக்கு இங்க என்ன வந்திருக்கு நம்பர்ஸும் லெட்டரும் என்ன ஆகி வந்திருக்கு 8 பிட்ல வந்து வந்திருக்கு ஓகேவா சோ எப்படி சொல்ல ஹைட் ஆகி ஆஷ் ஆகி வந்திருக்கு புரியுதா ஓகேமா ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு டைரக்டா ஸ்டோர் பண்ண முடியாது பிகாஸ் இப்போ நான் இதை பார்த்துட்டு போய் நான் லாகின் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணி எங்கேயாச்சும் நான் வந்துட்டு எனக்கு கொடுத்தனா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடாது ஒரு டெவலப்பரா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாமே யோசிக்கணும் சரியா இப்படிலாம் இருந்தா நம்மள பேன் பண்ணிடுவாங்க நம்மளோட வெப்சைட்ஸ் எல்லாம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டான வேல ஸ்டோர் பண்ணணும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் செட் போலாமா ஸோ இந்த தண்டர் கிளைண்டோட யூஸ் புரியுதா இப்போ நம்ம கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் இல்லைன்னா எங்க டெஸ்ட் பண்ணணும் இப்போ பேக் எண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால இது ஃப்ரண்ட் எண்டா கன்சிடர் பண்ணி இங்க வந்து நம்ம டெஸ்ட் பண்றோம் பாடிக்குள்ள டேட்டாவை பண்றோம் அங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஃபீல்டு இருக்கும் அதுல போயிட்டு நம்ம என்டர் பண்ணுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் போலாமா ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா லாகின் கிரியேட் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோமா
ரெஜிஸ்டருக்கான லாஜிக் கிரியேட் பண்ணோம். இப்போ லாகின்கான லாஜிக் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் லாகின். ஓகேவா? லாகின்ற ஒரு நேம்குள்ள கிரியேட் பண்ண போறேன். ஸோ சேம் திங் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து லாகின் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும், இதே மாதிரி தான் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுப்போம். இங்கே வந்து என்ன லாகின் பண்ணுறதுக்கு வேண்டி கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்கலன்னா நான் என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும், இமெயிலும் பாஸ்வேர்டும் ரெக்வயர் அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ஷனில் யூசரும் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ்ன்னு வந்திருக்குமா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை நான் என்னன்றதை காட்டுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் வேர் இமெயில் ஐடி கொடுத்து டேட்டாபேஸ்ல எரர் இருந்தால் எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா லென்த்து =0 இருந்தா இங்க வந்து ரிசல்ட்ஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ அந்த லென்த் வந்து 0வா இருந்தா எனக்கு வந்துட்டு என்ன வரும்னா 404 அங்க வந்து யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரணும். இங்க வந்து 404 யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வரணும். சரியா? ஸோ அதுக்கு தான் இங்க வந்து == 0வான்னு செக் பண்றோம். நாட் ஃபவுண்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க வந்து பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டீக்ரிப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் நம்ம வந்துட்டு இங்க query எழுத போறோம். ஓகே, கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு இங்க என்ன சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல வந்து அது வந்து இந்த ரிசல்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குமா. ஸோ யூசர் ஈக்குவல் டு ரிசல்ட் ஃபர்ஸ்ட்ல உள்ள யூசர் வரணும், 0th யூசர். ஓகேவா? கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் இஸ் வேலிட் ஈக்குவல் டு டீக்ரிப்ட் அதுல இருந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா? கம்பேர் சிங்க். ஸோ பாஸ்வேர்ட் கமா இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா? யூசரோட பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நம்ம டீக்ரிப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஈக்குவலா இருந்தா தான் என்ன ஆகும், நமக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். இஃப் நாட் பாஸ்வேர்ட் இஸ் வேலிட், அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த பாஸ்வேர்டும் ஒர்க் ஆகல, ஐ மீன் சேமா இல்ல அப்படின்னா நமக்கு என்ன வரும், எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். சர்வர் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஃபோர் நாட் ஒன் டாட் சென்ட் இன்வேலிட் பாஸ்வேர்ட். ஓகேவா? இன்வேலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணணும். இப்போதான் நம்ம இங்க வந்துட்டு JWT யூஸ் பண்ண போறோம். ஏன்னா லாகின் பர்பஸ்க்கு தான் JWT வந்து யூஸ் பண்ண போறோம். கான்ஸ்ட்
token equal to jwt dot sign. ஸோ ஜேடபிள்யூடிலேருந்து சைன் மெத்தட் வருது. சைன் மெத்தட்குள்ள ஐடி நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஐடி வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐடி வந்துட்டு நம்ம பண்ணல, நம்ம இமெயிலும் பாஸ்வேர்டும் தான் கொடுத்தோம். ஐடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? யூசர் அப்படிங்கிற அந்த வேரியபிள்குள்ள தான் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி, யூசர் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுதான் ரிசல்ட்ஸ்ல இருந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த ஐடி யூசர்ஸ்ல உள்ள ஐடி. ஓகேவா? டாட் ஐடி. இந்த ஐடிக்கு யூசர்ஸ்ல உள்ள ஐடி அசைன் பண்ணியிருக்கோம். கமா கமா இமெயில் யூசர்ல உள்ள இமெயில். ஓகேவா? சாரி இது இங்க வந்து ஐடி மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் இதை எடுத்துடுறேன். கமா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சீக்ரெட் வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? அந்த சீக்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு டோக்கன் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து நம்ம எங்க வைக்கணும்? இஎன்வி ஃபைல்ல வைக்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த சீக்ரெட் வந்து என்னன்னாலும் இருக்கலாம். நம்பரு, லெட்டர்ஸ் எதனாலும் இருக்கலாம். நான் வந்து ரேண்டமா ஒரு நம்பர் கொடுக்க போறேன். JWT underscore SECRET. ஓகேவா? சீக்ரெட் ஈக்குவல் டு நான் ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். 2323. ஓகே? ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். இது வந்து எனிதிங், இட் கேன் பி எனிதிங். ஓகே? நம்மளோட கண்ட்ரோலர்ல டோக்கன் ஜென்ரேட் பண்றதுக்கு வேண்டி JWT யூஸ் பண்ணியிருக்கோம். டாட் சைன் மெத்தட்ல அவங்களோட ஐடி, யாருக்கு பண்ண போறோமோ அவங்களோட ஐடி, கமா நம்ம இங்க வந்து ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட் வரதுக்கு வேண்டி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்து டாட் இஎன்வி வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இஎன்வியை வந்து எடுத்துக்க போறோம். இம்போர்ட் டாட் இஎன்வி ஃப்ரம் டாட் இஎன்வி. ஓகே? ஸோ அதை கான்ஃபிக் பண்ணணும்ல. டாட் இஎன்வி டாட் கான்ஃபிக். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ப்ராசஸ் டாட் இஎன்வி டாட் ஜேடபிள்யூடி டோக்கன். ஜேடபிள்யூடியோட சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை வச்சுதான் அந்த டோக்கனை வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்பிரேஷன் டைம் கூட நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளவு நேரத்துல அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பீரி ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கலாம். 1 hour நான் கொடுத்துருக்கேன். ஓகே? 1H னா 1 hour, கமா 1 minute. ஸோ டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான்ல மெசேஜ்
லாகின் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல நம்ம என்ன அனுப்ப போறோம்னா, கமா டோக்கன் கமா யூசர்ஸ். நம்ம ஜென்ரேட் பண்ண டோக்கன் பிளஸ் அந்த யூசருடைய டேட்டா. ஓகேவா? ஐடி யூசர் டாட் அவங்களோட ஐடி இமெயில் யூசரோட இமெயில். ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் தான். இமெயிலும் பாஸ்வேர்டும் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன், செக் பண்றேன். இருக்கா, ரெண்டுமே இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ரெக்வயர்டுன்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி யூசர் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்றேன். யூசர் இல்ல, அந்த லென்த்ல இல்லைன்னா எனக்கு யூசர் நாட் ஃபவுண்ட், நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் இருந்தாங்கன்னா அது வந்து ரிசல்ட்ஸ் டாட் ஜீரோல வந்துட்டு அந்த யூசர் வந்து இருப்பாங்க. நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த வேரியபிள் அந்த ரிசல்ட்டை இப்ப பாஸ்வேர்டை வந்து நம்ம டீக்ரிப்ட் பண்ணி ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா வந்துட்டு நமக்கு லாகின் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இன்வேலிட் பாஸ்வேர்ட்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும்ல. ஸோ அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து JWT ல இருந்து எடுத்திருக்கோம். ஐடியும் அதோட சீக்ரெட் கீயும் நம்ம ஒரு சீக்ரெட்டும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிரும். அதுதான் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டு இதுவும் ஓகேவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த டோக்கனோடைய லாகின் சக்சஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆத் ரவுட்டர்ல வந்துட்டு ஒரு மெத்தடை வந்து டிஸ்பிளே செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே இம்போர்ட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி கமா கொடுத்து லாகினை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லாகின் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண லாகினோட லாஜிக். ஓகேவா? ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரவுட் செட் பண்ணணும். ஓகே. ஸோ ரவுட்டர் டாட் நம்ம இங்க என்ன பண்ற போறோம், போஸ்ட் தான் பண்றோம். டேட்டாவை அனுப்பி இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறோம். ஓகேவா? ஸோ அதோட ரவுட்டோட நேம் நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா லாகின். ஓகே, கமா லாஜிக். லாஜிக் என்னது, லாகின்ல இருந்து வருது. இதே மாதிரி நம்ம இப்ப தண்டர் கிளைண்ட்ல போய் செக் பண்ணலாம். ஆல்ரெடி செக் பண்ணதுல நம்ம வந்து ஒரு யூசரை இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் அதே யூசரை நான் வந்து இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்களேன். ஸோ யூசர் ஆல்ரெடி எக்ஸிட்ஸ்ன்னு வருதா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு நியூ ரெக்வஸ்ட் மேட் பண்ணி லாகின் பண்ண போறேன். நியூ ரெக்வஸ்ட். ஸோ அதோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா இதுதான். ரவுட் மட்டும் மாறும், லாகின் ரவுட்டுக்குள்ள போய் பண்ணணும். ஸோ இது வந்து டிஃபால்ட் ரவுட்டு. மெத்தட் என்னது, போஸ்ட். அந்த ரவுட்ல போயிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்துட்டு பாடிக்குள்ள போய் டேட்டா சென்ட் பண்ணணும்ல. ஸோ இந்த டேட்டாவை வந்து நான் சென்ட் பண்றேன். இமெயிலும் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன் லாகின் பண்ணும்போது. ஸோ லாகின் பண்ணும்போது கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, அதோட டோக்கன் ஜென்ரேட் பண்ண டோக்கன் வந்திருக்கு. அப்புறம் யூசரோடைய ஐடி வந்திருக்கு, யூசரோட இமெயில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த டோக்கன் வச்சுதான் ஆக்சஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதாமா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகேம்மா, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெஜிஸ்டரும் லாகினும் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மற்ற இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, டவுட்ஸ் இல்லையா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே.
We can end the class, ma. Thank you, da.